ஹலோ கைஸ், ஃபார்மசி கோர்சஸ் படிச்சா என்னெல்லாம் பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு இந்த வீடியோல சொல்றேன் கேளுங்க. ஸ்கூல் முடிக்கிறப்ப நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அடுத்து எந்த கோர்ஸை சூஸ் பண்ண போறோங்கிறதுல பெரிய கன்ஃபியூஷன்ஸே இருக்கும். ஸோ அது மாதிரி கன்ஃபியூஷன்ஸ் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் ஃபார்மா கோர்சஸையும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. கண்டிப்பா உங்களோட லைஃபையும் கெரியரையும் பிரைட்டா மாத்தும். ஆக்சுவலி நிறைய மக்களுக்கு ஃபார்மா கோர்சஸ் பத்தி சரியான புரிதலே இல்ல. ஏன்னா நிறைய மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா ஃபார்மசிஸ்ட்னா ஜஸ்ட் ஃபார்மசில தான் ஒர்க் பண்ணுவாங்கன்னு. ஃபார்மசி இஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் செல்லிங் டேப்லெட்ஸ், இட் இஸ் அ சயின்ஸ் ப்ரொஃபஷன்ஸ் தட் சேவ்ஸ் லைஃப். அதாவது ஃபார்மா ஃபீல்டில் நிறைய கேரியர் ஆப்ஷன்ஸ் இருக்கு. லைக் ஒன் டிகிரி வித் மல்டிபிள் டோர்ஸ் ஓப்பன். ஃபார்மா கோர்ஸ் முடிச்சா என்னென்ன ஃபீல்டில் ஒர்க் பண்ணலாம்னு சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட், கிளினிக்கல் ஃபார்மசிஸ்ட். அதாவது இந்த ஃபீல்டில் ஃபார்மசிஸ்ட் பேஷண்ட் கேர்ல டாக்டர்ஸ் கூட டைரக்டா இன்வால்வ் ஆகி ஹாஸ்பிட்டல்ஸ்ல ஒர்க் பண்ணுவாங்க. அடுத்தது ஹாஸ்பிட்டல் ஃபார்மசி ஆர் ரீட்டைல் ஃபார்மசில ஃபார்மசிஸ்டா ஒர்க் பண்ண முடியும். நெக்ஸ்ட், ஃபார்மா இண்டஸ்ட்ரீஸ்ல மெடிசன்ஸ் மேனுஃபேக்சரிங் அண்ட் குவாலிட்டி கண்ட்ரோல்லையும் ஒர்க் பண்ண முடியும். அண்ட் நாலாவது R&Dன்னு சொல்ற ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்ல ஒர்க் பண்ணலாம். அண்ட் புது மெடிசன்ஸை கண்டுபிடிக்கிற சயின்டிஸ்டாகவும் ஒர்க் பண்ண முடியும். அடுத்தது ரெகுலேட்டரி அஃபேர்ஸ். இந்த ஃபீல்டில் மெடிசன்ஸையும் மெடிக்கல் ப்ராடக்ட்ஸையும் கவர்மெண்ட்டோட பாலிசிஸை பேஸ் பண்ணி சேஃப்டி அண்ட் எஃபிகேசியை கண்ட்ரோல் பண்ணுவாங்க. அடுத்தது ஃபார்மகோ விஜிலன்ஸ். இதை ட்ரக் சேஃப்டி டிபார்ட்மெண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. அண்ட் இதுதான் நிறைய ஃபார்மசிஸ்டோட ட்ரீம் கரியர்னு சொல்லலாம். அண்ட் இந்த ஃபீல்டில் ஆல்ரெடி மார்க்கெட்டில் இருக்கிற மெடிசன்ஸோட அட்வர்ஸ் எஃபெக்ட் அண்ட் சைட் எஃபெக்ட்ஸை கண்ட்ரோல் பண்ணுவாங்க. அடுத்தது ஃபார்மசி ஸ்பெஷாலிட்டி. அதாவது எல்லா ஸ்பெஷாலிட்டிஸ்க்கும் ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர்ஸ் இருக்கிற மாதிரி எல்லா ஸ்பெஷாலிட்டிக்கும் ஸ்பெஷலிஸ்ட் ஃபார்மசிஸ்ட் இருப்பாங்க. எக்ஸாம்பிள் பீடியாட்ரிக் ஃபார்மசிஸ்ட், ஆங்காலஜி ஃபார்மசிஸ்ட், அது மாதிரி. நெக்ஸ்ட் ஒன், மெடிக்கல் ரைட்டிங் அண்ட் மெடிக்கல் டிரான்ஸ்கிரிப்ஷனும் ஐடி ஃபீல்ட்லையும் ஒர்க் பண்ண முடியும். அடுத்து ஹெல்த் இன்சூரன்ஸ்லையும் ஃபார்மசிஸ்ட் பெரிய ரோல்ஸ்ல ஒர்க் பண்ணுவாங்க. பிசினஸ் ஸ்கோப்ஸ்னு பார்த்தா ஃபார்மசி ஆர் ஹோல்சேல் ஸ்டோர்ஸ் ஓப்பன் பண்ணலாம். ஈவன் மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ் கூட எஸ்டாப்ளிஷ் பண்ணலாம். ஸோ எந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டாக இருந்தாலும் மெடிகேஷன்ஸ் ஒரு பெரிய பார்ட்டாக இருக்கும். அதனால ஃபார்மசிஸ்ட்க்கு உலகம் ஃபுல்லாவுமே கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எப்பயுமே இருக்கும். ஸோ ஃபார்மசி இஸ் நாட் அ பேக்கப் கோர்ஸ், இட் இஸ் த கெரியர் ஆஃப் இம்பாக்ட் வித் சயின்ஸ் அண்ட் சர்வீசஸ். ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது ஃபியூச்சர் கோர்சஸ் சூஸ் பண்ணுறதுல கன்ஃபியூஷன்ஸ் இருந்தால் இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ்.